அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ தரப்புலேருந்து இப்போ ஒரு புதிய பிளான் வந்து போயிட்டுருக்கு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஃபீச்சர்ஸ் ஃபோன்ஸ் மட்டுமே லான்ச் பண்ணிட்டு இருந்த ஜியோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸையோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடச்சிரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்தியாவுக்கு வந்து ஜியோ வந்து வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெலிகாம்லேயே ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல முடியும். அது வந்து இன்டர்நெட் யூசேஜ் வைஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஃபீச்சர் ஃபோன்ஸ் ஆகட்டும், இந்த இரண்டுலேயுமே பார்த்திங்கன்னா ஜியோ வந்து ஒரு கால் பதிச்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் ஜியோ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஜியோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க 2017 ஜூலையில். அடுத்து பார்த்திங்கன்னா ஜியோ ஃபோன் 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க லான்ச் பண்ணாங்க 2018 ஜூலையில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார் டைப், இன்னும் வந்து குவாட்டிக் கீபேட் டைப். ஸோ இந்த இரண்டு ஃபீச்சர் ஃபோன்ஸும் இதுவரையும் ஜியோ தரப்புலேருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது என்ன ஜியோ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்க்ரீன் கொண்ட 4G ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து அஃபிஷியலும் கன்ஃபார்ம் வந்து ஆயிருக்கு. ஸோ இதனுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இதை வந்து எதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த 4G ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் ஃபீச்சர் ஃபோன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸே பார்த்ததில்ல. இல்லை இப்போ தான் முதல் முறையாக நான் ஒரு 4G உலகத்துக்குள்ளே வந்து வரப்போகிறேன் அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டேர்னப்பாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்க்ரீன், அதாவது பெரிய ஸ்க்ரீன்ஸ் இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4G சப்போர்ட்டும் இதில் இருக்கிறதுக்கு அதிக வந்து வாய்ப்புகள் இருக்கனால முதல் முறையாக ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து யூஸருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றனால இதை வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி கால்டு ஃப்ளெக்ஸ் அப்படின்ற கம்பெனிக்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வரையும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ தரப்புலேருந்து ஒரு 10 கோடி ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணலாம், ஒரு தயாரிப்பில் வந்து ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ மேபி இந்த 4G ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோனை 2019 ஜூலை ஆண்டு கூட லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் அந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்ற கம்பெனியோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் சென்னையிலையும் வந்து இருக்குது. ஸோ மேபி அங்கேயும் வந்து ப்ரொடக்ஷன் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 2019 ஜூலை ஆண்டு வந்து சேல்ஸ் வந்து வரதுக்கு அதிகம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது முதல் முறையாக ஒரு ஃபீச்சர் ஃபோன்லேருந்து ஒரு 4G எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு யூசர் வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே முக்கியமான பங்காக இருக்கும் அப்படின்றதுலாம் இதனுடைய முக்கிய நோக்கமாக வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. என்னை பொறுத்தவரையும் இது ஒரு நல்ல மூவ். இவ்வளோ நாள் ஒரு 2.4 இன்ச் கொண்ட ஒரு ஸ்க்ரீனை நம்ம வந்து ஃபீச்சர் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஜியோவில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ மேபி ஒரு 4 இன்ச்சோ 5 இன்ச் கொண்ட ஸ்க்ரீனை வந்து நம்மளால் இனிமேல் வந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னோட பர்சனல் தாட்ஸ். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இப்படிக்கான டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.